மக்களின் தேவை அறிந்து திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் திருவலம் பேரூராட்சி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம், சேக்கிழார் நகர், செங்குந்தர் வீதி, குப்பத்தா, மோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மக்களின் தேவையறிந்து திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினார். மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் போல் திராவிட மாடல் 2.0 செயல்படுத்தப்பட உள்ள இல்லத்தரசி திட்டமும் மக்களுக்கு பெரும் பயனளிக்கும் என அவர் தெரிவித்தார். 8,000 பணத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக கூப்பனை கொடுப்பாங்க. அந்த கூப்பன் எடுத்துக்கிட்டு நீங்க போய் கடையில் நின்று வாஷிங் மிஷின் வாங்கலாம், டிவி வாங்கலாம், அதாவது ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ரெண்டு மிஷின் வாங்கலாம், ஆட்டோ மிஷின் வாங்கலாம், இப்படி எது ஒன்றா வாங்கிக்கலாம். 8,000 ரூபாய்க்குள்ள வாங்கினீங்கன்னா அவன் காசு கேட்க மாட்டான். இல்லை டோக்கனை மட்டும் கேட்டா கொடுத்துட்டு சாமான் எடுத்துட்டு வந்துருங்க. அந்த டோக்கனுக்கு நாங்கள் சர்க்கார் இது பண்ண கொடுத்துருவோம். மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறது. மக்களின் தேவை அறிந்து திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் திருவலம் பேரூராட்சி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம், சேக்கிழார் நகர், செங்குந்தர் வீதி, குப்பத்தா, மோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மக்களின் தேவையறிந்து திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினார். மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் போல் திராவிட மாடல் 2.0 செயல்படுத்தப்பட உள்ள இல்லத்தரசி திட்டமும் மக்களுக்கு பெரும் பயனளிக்கும் என அவர் தெரிவித்தார். 8,000 பணத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக கூப்பனை கொடுப்பாங்க. அந்த கூப்பன் எடுத்துக்கிட்டு நீங்க போய் கடையில் நின்று வாஷிங் மிஷின் வாங்கலாம், டிவி வாங்கலாம், அதாவது ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ரெண்டு மிஷின் வாங்கலாம், ஆட்டோ மிஷின் வாங்கலாம், இப்படி எது ஒன்றா வாங்கிக்கலாம். 8,000 ரூபாய்க்குள்ள வாங்கினீங்கன்னா அவன் காசு கேட்க மாட்டான். இல்லை டோக்கனை மட்டும் கேட்டா கொடுத்துட்டு சாமான் எடுத்துட்டு வந்துருங்க. அந்த டோக்கனுக்கு நாங்கள் சர்க்கார் இது பண்ண கொடுத்துருவோம். மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறது. புதிய சூழ்நிலை ஆற்றல்